4 லட்சம் முன்பணம் இருந்தா இந்த இடத்துல நீங்க ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வாங்கிக்க முடியும். அதுவும் நெக்ஸ்ட் கோயம்பேடான கிளாம்பாக்கத்துல 5 லட்சம் ரூபாய் இருந்தா வீடே கட்டி கொடுத்து வீடே கட்டிடலாம். புறப்பாக்கத்துல இடம் வாங்கினா காஞ்சிபுரத்துல ஃப்ரீ. ஒன்னுக்கு ஒன்று பிரீமியர் பொறுத்தவரையும் brokerage அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஜுவேட்ஸ் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் தான். ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ஒரு பக்காவான சைட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். 40 லேக் ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். 4000 to 5000 கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா வீடுகள் வந்துடுச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2.5 கிலோமீட்டர், ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 2.25 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் சொல்லலாம். கிளாம்பாக்கம் பக்கத்துல தான் இது இருக்கு. ஆமா, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கிளாம்பாக்கனே சொல்லலாம். கோயம்பேடை விட டபுள் த அமௌண்ட் கிளாம்பாக்கம் ஆகணும்னா வாய்ப்புகள் இருக்குன்னா சொல்லல. வந்துடுச்சு. அபார்ட்மெண்ட்டே ஒரு 55 to 60 லேக்ஸ் போயிட்டு இருக்கு இந்த லொகேஷன் ஏரியால. ஆமா, இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் லேண்ட் இல்லைன்றது தான். இப்போ வரும்போது இப்படி வந்துட்டு போகும்போது இப்படி போனீங்கனாலே அவர் சொன்னதெல்லாம் இருக்கா இல்லையா நீங்களே செக் பண்ணிடலாம். கண்டிப்பா ஒரு லே அவுட் பாக்குறோம் அப்படின்னா மக்கள் நினைப்பாங்க சுத்தி வீடு இருக்கா, செக்யூர்டா இருக்குதா, இபி ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ், சீவேஜ், இந்த மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாமளுமே உள்ள ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த ஃபேசிங் ஒரு ரேட், அந்த ஃபேசிங் ஒரு ரேட், அதெல்லாம் நோ ரேட், ஒரே ரேட் தான். எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ப்ரீமியர் ஹவுசிங் அப்படின்றவங்க தான் இந்த சைட்டை வந்து ஓன் பண்ணுறாங்க. சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொதிகை கார்டன். இது எக்ஸாக்டா எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் இப்படி ஒரு சைட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக வெல் மெயின்டைன்டு ஒரு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். ஸோ சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ஒரு பக்காவான சைட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த சைட்டை பற்றின மற்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீமியர் ஹவுசிங்கோட பொதிகை கார்டன் சைட் உள்ள இருக்கவங்க. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த சைட்டை பற்றி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க சார், உங்க நேம் சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். வணக்கம் மக்களே, என்னோட நேம் தியாகு. ப்ரீமியர் ஹவுசிங்ல ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கேன். நம்ம நிறுவனம் வந்து ஒரு 10 ஆண்டு காலமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 51 ப்ராஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். இது 52nd ப்ராஜெக்ட். 40 லேக் ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். 4000 to 5000 கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. நம்ம ப்ரீமியர் ஹவுசிங் பண்ணிருக்க ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா வீடுகள் வந்துடுச்சு. நம்ம சைட்ல வீடு இல்லாத ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் போயிட்டு இருக்கிற லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ரீசெண்டா லான்ச் பண்ணது மட்டும் தான் வீடு இல்லாம இருக்கும். மற்றபடி கம்ப்ளீட்டா வீடுகள் வந்துடுச்சு. சப்போஸ் உங்க கிளைண்ட் வராங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் கூட லைவா பார்க்கலாம். எல்லாமே காட்டிடலாம். இதுக்கு முன்னாடி வாங்கின இடத்துல போய் மக்கள் பார்க்கறா இருந்தாலும் பார்த்துக்கலாம். கண்டிப்பா பார்த்துக்கலாம். இந்த சைட் எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு சார்? இது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த சைட் லொகேட் ஆயிருக்கு. ஆப்போசிட்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டர் போவாங்க, அதெல்லாம் கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 2.5 கிலோமீட்டர், ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஒரு 2.25 கிலோமீட்டர், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் கேஎஃப்சி இருக்கும். கேஎஃப்சில இருந்து ஒட்டின மாதிரி ஒரே ரோடு வந்தீங்கன்னா 2 பக்கம் ரோடு. இந்த பக்கம் ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர், இந்த ரோடு ஒரு 100 மீட்டர். இந்த ரோடு போய் ரூபில கனெக்ட் ஆகும். இது வந்து ஊரப்பாக்கத்துல ஒரு 2 ரோடுமே கனெக்டிவிட்டி இருக்கும். கிளாம்பாக்கம் பக்கத்துல தான் இது இருக்கு. ஆமா, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. கிளாம்பாக்கனே சொல்லலாம். கிளாம்பாக்கனே சொல்லலாம். ஆமா, ஃபுல்லா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். ஓகே, நான் ட்ரோன் கிளிப் வேணாலுமே ஆட் பண்றேன். சுத்தி பாத்தீங்கன்னா எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் வீடு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் அந்த சைட் இருக்கு. என்ன டெவலப்மெண்ட் இருக்கு? நான் ஏன் இங்க இடம் வாங்கணும்? அஸ் கஸ்டமரா இப்ப நான் இருக்கேன். நான் ஒரு இடம் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல இடத்துல போய் வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். வாங்கினா அப்ரிசியேஷன் ஆகணும்ன்ற ஒரு டவுட் இருக்கும். அந்த மாதிரி இங்க ஏன் இடம் வாங்கணும் சார்? தெளிவா சொல்றேன் சார். சென்னை உருவாகும் போது போட்ட பஸ் ஸ்டாண்ட் யாருக்கும் தெரியாது. பாரிஸ் கொத்தால் சேவடி ஐடி டெவலப் ஆகும் போது பஸ் ஸ்டாண்ட் வந்து 2003 2002 கோயம்பேடு. இப்போ நம்ம கண் கூட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போட்டதுக்கு முன்னாடியும் ஊரப்பாக்கம் சரௌண்டிங்ல 3000 ரூபாய் வித்திருந்த இடம் இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 ரூபாய். இன்னைக்கு பிரசன்ட் ஒரு 4 வருஷம் கழிச்சுன்னா கோயம்பேடை விட டபுள் த அமௌண்ட் கிளாம்பாக்கம் ஆகணும்னா வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லல. வந்துடுச்சு, ஆல்ரெடி வந்துடுச்சு. ரேட்டு அந்த ஏறிச்சு. ஃபர்ஸ்ட் ரெசிடென்ஷியல் லேஅவுட் நம்ம பொதிகை கார்டன் சைட் தான். இதுக்கப்புறம் தான் லேஅவுட் ஆப்ஷனே. பிஃபோர் லேஅவுட்டே கிடையாது. இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 3 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காரணம் லேண்ட் இல்லைன்றது தான். இப்போ ஜிஎஸ்டி ரோட பத்தி நம்ம பெரிய லெவலில் சொல்லி தெரிய வேண்டியது. ஜிஎஸ்டி ரோட எனக்கு தெரிஞ்சு நம்ம மதுராந்தகத்துலேயும் சைட் போறோம். மதுராந்தகத்துல சைட்லயே 3000 ரூபாய் ஜிஎஸ்டி ரோடு. அப்பனா கால்குலேட் பண்ணுங்க. ஜிஎஸ்டி ரோடோட பெரிய டச்ல இருக்கிற லேஅவுட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய். அதுவும் ஊரப்பாக்கன்றது இன்னைக்கு ஹாட் லொகேஷன். அது போக
இப்போ நீங்கள் வந்தீங்க இல்லையா ரோடு, ஆமா அந்த ரோடு இப்போதைக்கு 60 அடி ரோடாக இருக்குது. அந்த ரோடு 100 ஃபீட் ரோடா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரப்போஸ்லும் வந்துடுச்சு. அந்த ரோடு நம்ம சைட்டுக்கு பேக் சைடு லிங்க் ஆகுது. ஒரகடம் படப்பை காஞ்சிபுரம் ரோடு அங்கேருந்து வரும்போது கிளாம்பாக்கம் ரீச் பண்ணால் இதுதான் ஒன்லி வே ஜிஎஸ்டி ரோட தவிர்த்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ரோடுமே வந்து அகலப்படுத்துறாங்க. இங்கேருந்து கிரசன்ட் யூனிவர்சிட்டி ஆகட்டும், ஸ்ரீராம் கேட்வே இருக்கட்டும், தென் வந்து ஜோவா இருக்கட்டும், தாம்பரம் மெப்ஸ், ஸோ எல்லா ஐடி கம்பெனிஸும், ஐடி செக்டர் மட்டும் சொல்கிறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்கள் ஓன் வெஹிக்கிள் இருந்தால் போயிடலாம். பஸ் ஆக்சஸாக போனால் கூட ஒரு ½ ஹவரில் போய் ரீச் பண்ணிடலாம். இது போக அதிகமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரகடம் பெல்ட் தான். இந்த லொக்கேஷன் இல்லாத கம்பெனிஸே கிடையாது. இப்போ OMR எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் கனெக்டிவிட்டி இப்போ தான் மெட்ரோ போட்டுட்டு இருக்காங்க. ஈஸியாக எடுத்துக்கிட்டா ட்ரெயின் கனெக்டிவிட்டி இன்னும் வரல. 3 விதமான போக்குவரத்து சொல்லப்போனால் 4மே சொல்லலாம். மெட்ரோ, நார்மல் ட்ரெயின், தரை வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து, ஒரு 4 போக்குவரத்து இருக்கிறது ஜிஎஸ்டி தான். அந்த மாதிரி லொகேஷன் நம்ம சைட்டுமே ஒரு 2.5 கிலோமீட்டர் அப்படின்றதுலாம் ஒரு ரொம்ப நார்மலான டிஸ்டன்ஸ். இன்னைக்கு கிடையாது. பைக் எடுத்தோம்னா 10 நிமிஷத்துல வந்துடலாம். அங்க இருந்து அங்க போயிட்டோம்னா எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கிளாம்பாக்கம் போயிட்டுனா அளவுதான் சென்னை கிடையாது சார், தமிழ்நாடு ஃபுல்லா போகலாம். ஆமா, சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லா போகலாம் எங்க வேணாலும். இந்த சைட்டுக்கு சரௌண்டிங்ல ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி என்ன நல்லா சார் இருக்கு? கண்டிப்பா சார். நம்ம சைட்டுக்கு அப்படியே வெளியே போனோம்னா ஓலிசா இன்டர்நேஷனல், வேலம்மாள் ஸ்கூலு, ஸ்ரீனிகேத்தன், ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. இது போக சைத்தன்யா ஸ்கூல் இருக்கு, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் ஸ்கூல் இருக்கு. நியர்பை நான் சொல்றதெல்லாம் வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ல ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். அதோட டவர் தெரியுது, டவருக்கு அந்த பக்கம் ஸ்கூல் சார். ஒரு 1.25 கிலோமீட்டர் தான் இருக்கும் ரோடு வயா. பார்த்தா 200 மீட்டர், ரோடு வயா 1.25 கிலோமீட்டர் இருக்கும். அதுவும் அந்த பில்டிங் தெரியுது இல்லையா, ரெட் கலர் பில்டிங், அதுக்கு அந்த பக்கம் அப்படியே ஸ்ரீனிகேத்தன், லெஃப்ட்ல ஆல்வின் ஸ்கூல் இருக்கு. ஓகே, அந்த பெரிய அபார்ட்மெண்ட் வந்து ரூபி, அது ஹைவே. காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிரசன்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கிற காலேஜ். ஸ்ரீ ராமானுஜரா இருக்கட்டும், ராமானுஜர் பாலிடெக்னிக் இன்ஜினியரிங் இருக்கு, வேளாங்கண்ணி காலேஜ் இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் நர்சிங், இன்ஜினியரிங் எல்லாமே இருக்கு. அது போக இப்போ SSM இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல்ஸ். அது போக இந்த பக்கம் ரோடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கட்டும், சாய்ராம் காலேஜ் இருக்கட்டும், பெரியா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுமே நான் சொல்றது எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்ல. அது போக ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கு. நான் சொல்லிட்டே இருந்தேன், இதுவே ஒரு வ்ளாக் எடுக்கலாம், அவ்வளவு நேரம் பேச முடியும். ஓகே ஓகே. இப்போ நான் சொன்ன இடத்த எல்லாமே நீங்க கடந்து தான் சைட்டுக்கு வருவீங்க. இப்படி வந்தாலும் அதெல்லாம் பார்த்து தான் வருவீங்க, இப்படி போகும்போது அதெல்லாம் பார்த்து தான் வருவீங்க. ஸோ நான் சொல்றதெல்லாம் நீங்களே வாட்ச் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிளினிக்ல இருந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அக்சஸ் பண்ணணும்னா இந்த சரௌண்டிங்ல என்னெல்லாம் இருக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரெயின்போ, அன்னையருள், அப்பலோ, தென் இந்து மிஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு. இப்போ நான் சொல்றது மல்டி ஸ்பெஷாலிட்டி மட்டும் தான் சொல்றேன். இது போக நார்மலான கிளினிக்ஸ்லாம் ஏகப்பட்டது இருக்கு இந்த லொகேஷன். இங்க பக்கத்திலேயே சின்ன கிளினிக்ஸ். ஆமா ஆமா ஆமா. சைட் எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கோம், எவ்வளவு பிளாட்ஸ், என்னென்ன சைஸஸ்ல இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபேஸா போட்டிருக்கோம் சார். ஃபேஸ் 1 ஒரு 55 பிளாட், ஃபேஸ் 2 ஒரு 20 பிளாட். இது ரெண்டுத்துலயுமே அவைலபிலிட்டி இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கர் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். கேட்டட் கம்யூனிட்டி, காம்பவுண்ட், கவர்ட் லேஅவுட். நம்ம நிக்கிற ரோடே வந்து பாத்தீங்கன்னா பஸ் போறபடி 33 அடி ரோடு, சிமெண்ட் ரோடாவே போட்டீங்களா? மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ சார். ஓகே, ஜீரோ மெயின்டெனன்ஸ். இது 33 அடி 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். லேஅவுட்ல ஒரே ஒரு ரோடு தான் 24 ரோடு, அது இது மட்டும் தான். மற்ற எல்லாமே பெரிய ரோடு மட்டும் தான் லேஅவுட்டுக்குள்ள. காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ், இபி லைன் உள்ளே வந்தாச்சு, எல்லாமே வந்துருச்சு. எலக்ட்ரிக்கல் தான், இபி லைன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தாண்டி நீங்க இப்போ ஒரு லேஅவுட் பாக்குறோம் அப்படின்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, சுத்தி வீடு இருக்கா, செக்யூர்டா இருக்கட்டா, இபி ஃபெசிலிட்டி, ட்ரைனேஜ், சீவேஜ், இந்த மாதிரி இது எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாமளுமே உள்ள ப்ரொவைட் பண்ணிருக்கோம். பிரீமியர் ப்ராஜெக்ட்ஸ்ல வாங்கினா உடனே கட்டுறதுக்கு காரணம் வந்து நாங்க கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான். உடனே கட்டுற மாதிரி எல்லாமே கொடுக்குறோம், உடனே கட்டிடுறாங்க வாங்குறோம். அந்த வசதி எல்லாம் இருக்கிறதுனால தான் உடனே வீடு கட்டுறாங்க. ஆமா, அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஃபேஸ் 1 முடிச்சு ஆல்மோஸ்ட் 60% முடிச்சிட்டோம். ஃபேஸ் 2ல நியூ புக்கிங் தான் எடுக்கிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆல் த சைஸ் அவைலபிள் இருக்கு. 800, 1000, 1200 நீங்க என்ன சைஸ் கேட்டாலும் இப்போதைக்கு கொடுக்க முடியும். ஆல் த ஃபேசிங் அவைலபிள் இருக்கு சார். ஈவன் கார்னர் பிளாட் கூட நம்ம ஃபேஸ் 2ல இருக்கு. இந்த ஃபேசிங் ஒரு ரேட், அந்த ஃபேசிங் ஒரு ரேட், அதெல்லாம் நோ ரேட், ஒரே ரேட் தான், எல்லாமே ஒரே ரேட் தான். இந்த ப்ராஜெக்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் ஒரு 6 பேர் இமீடியட்டா வீடு கட்டுறாங்க, பூஜ்ஜியம் போட்டாங்க. நம்மளுமே வந்து பிளாட் நம்பர் 7, 8, 9ல அபார்ட்மெண்ட் கட்டுறோம். நாங்க கட்டி சேல் பண்ண போறீங்க. ஓகே ஓகே. வீடுமே கட்டி தரோம் மக்களே. இப்போ லேண்ட் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 months உங்களுக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. என்ன நீ இன்னைக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வில்லா போறீங்கன்னா கண்டிப்பா ஊரப்பாக்கம் சரௌண்டிங்ல 1 கோடி ரூபாய் கீழே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம லேண்ட் சூஸ் பண்ணி கட்டுறதால ஒரு 60ல இருந்து 65 பட்ஜெட்ல 2 பெட்ரூம் வீடு ஸ்பேஷியஸா கட்டி கொடுக்க முடியும் ஒரு 6 months டைம்ல. யூடிஎஸ் இல்லைங்க, தனி வீடு. ஆமா, 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் சதீஷ் தான் முதலாளி. அந்த மேலையும் நம்ம கட்டிக்கலாம். ஆமா, கட்டிக்கலாம். மேலே ரைஸ்
பண்ண முடியாது. பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே, சூப்பர் சார். இப்போ சைட்டை பத்தி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ அவங்க வெயிட் பண்றது எதுக்குன்னா என்ன பிரைஸ் சொல்ல போறாங்க அப்படின்றதுதான். சொல்லுங்க சார், ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் சார் வருது? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். இந்த ப்ராஜெக்டோட பேங்க் வேல்யூஷன் பாத்தீங்கன்னா 5300 ரூபாய். ஆனா நாங்க 5300 விற்கல, 4777 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இந்த பேங்க் வேல்யூவேஷனால என்ன உங்களுக்கு பயன் கேக்குறீங்களா? இங்க சிட்டிக்குள்ள வெறும் 4 லட்சம் முன்பணம் இருந்தா இந்த இடத்துல நீங்க ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வாங்கிக்க முடியும். அதுவும் நெக்ஸ்ட் கோயம்பேடான கிளாம்பாக்கத்துல. அப்புறம் வீடு கட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்தாண்ட ஒரு 1 லட்சம் ரெடி பண்ணுங்க போறோம். 5 லட்சம் இருந்தா வீடு தனி வீடே கொடுத்துடலாம். லோனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்ற பட்சத்தில், ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பா நம்ம சொல்ற கமிட்மெண்ட்டை பண்ணி கொடுத்துட முடியும். 6 மாசம் டைம் சார். எலிஜிபிலிட்டி இருந்தா நீங்க கிளாம்பாக்கம் நெக்ஸ்ட் கோயம்பேடுல தனி வீட்டுக்கு சொந்தக்காரர். 90% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஆல் த பேங்க் லோன் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க வந்தீங்க அப்படின்னா பிளாட் சூஸ் பண்ணினா 5 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட முடியும். உங்ககிட்ட முன்பணம் ரெடியா இருந்தா போதும், ப்ரொஃபைல் நல்லா இருந்தா போதும், உடனே கிளியர் பண்ணி கொடுத்துலாம். டாக்குமெண்ட்லாம் எப்படி சார்? பிரீமியர் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த கோர் பிகினிங்ல இருந்து டில் டேட் வரையும் ஒரு 50 to 60 இயர்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க டாக்குமெண்ட் பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்க மூஞ்சி கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட். அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. அளவு சென்னை சிட்டி மட்டும் இல்ல, நீங்க எங்க இருந்தாலுமே பிக்கப்பும் ட்ராப்பும் நாமளே ஃப்ரீயா பண்றோம். முடிஞ்ச அளவு ஃபேமிலியா வாங்க. டெஃபினட்டா சைட் பிடிச்சிருக்கிறதுனால தான் நான் ஃபேமிலியா வாங்கன்னு சொல்றேன். ஸோ டிசைனிங் அத்தாரிட்டியோட ஃபேமிலியோட வாங்க, கண்டிப்பா பிளாட் சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே சார், சூப்பர். நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்களால பெஸ்ட்டா பண்ணி தர முடியுமா? ஏதாவது நான் சொல்றது வந்து ஒரு ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி தர முடியுமா? ஆக்சுவலாக நான் இல்ல உங்க சைடுல ஏதாவது பண்ண முதல்ல சொல்ல மறந்துட்டேன். நம்ம கம்பெனி வந்து 9th இயர் முடிஞ்சு 10th இயர் ஸ்டார்ட் பண்றாங்க இல்லையா, இதுக்காக முன்னாடி ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஃபர் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராஜெக்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு காஞ்சிபுரம் சைட்ல ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அங்க ஒரு பிளாட் ஃப்ரீயாவே தரும். ஒரு 434 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயாவே தரும். இங்க ஒன்று வாங்கினா அங்க ஒன்று ஃப்ரீ. புறப்பாக்கத்துல இடம் வாங்கினா காஞ்சிபுரத்துல ஃப்ரீ. ஒன்னுக்கு ஒன்று ஃப்ரீ. ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. இது கொடுத்துருவீங்களா சார்? கண்டிப்பா கொடுத்துலாம். கண்டிப்பா கொடுத்துருவீங்க. ஆல்ரெடி வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண கிளைண்ட்லாம் அங்க 2-3 பிளாட் எடுத்திருக்காங்க. டைரக்ட் கம்பெனி சேலா சார், இல்ல ஏதாவது brokerage? நோ சார், நம்ம டைரக்ட் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் தான். பிரீமியர் பொறுத்தவரையும் brokerage அந்த மாதிரி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஜுவேட்ஸ், ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் தான். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் என்னோட டைரக்ட் நம்பர் தான். நீங்க பேசும்போது தியாகு இருக்கிறன்னு பேரை சொல்லியே கேட்டு கால் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபேமிலியோட வாங்க, உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வந்து நேர்ல பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். Until then, bye. சார், நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்தா பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அந்த ஃப்ரீ பிளாட்டும் கொடுத்துறணும். ஷூர், கண்டிப்பா. மறந்துட மாட்டீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே, 4 லட்ச ரூபாய்க்கு இடம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. 5 லட்ச ரூபாய்க்கு வீடு சொல்லியிருக்கீங்க. ஆமா. சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். கண்டிப்பா கொடுத்துடலாம். 6 மாசம் டைமோட வர எல்லா கஸ்டமருக்கும் இங்க வீடு இருக்கு. சூப்பர்.